அவர்கள் தங்களின் பிறந்த குழந்தையுடன் கடலில் 3 நாட்கள் 3 இரவுகள் மிதந்து சென்றனர். அவர்களுக்கு ஒரே பாதை கப்பல் பெட்டிதான். அது சுருங்கிப் போகும் நிலை. அவர் அந்த குழந்தையின் டைபரையும் கடலில் எறிந்தார். அதனால் சில மீன்கள் வந்து அவர்களை கடலில் சுற்றிக் கொண்டிருந்தது. அவர் ஒரு எளிய மீன்பிடி கருவி தயாரித்தார். ஆனா மீன் பிடிப்பது அவர் நினைத்தது போல எளிதாக இல்லை. அவர் திடீரென ஒரு விமானம் வானில் பறந்ததை பார்த்தார். மகிழ்ச்சியுடன் அவர் விரைவாக கப்பல் பெட்டிக்கு சென்று ஒரு கண்ணாடி துண்டு எடுத்துக் கொண்டார். ஆனால் திரும்பும்போது அவன் கால் காயமடைந்து விட்டது. அதை கவனிக்காமல் அவன் சீக்கிரம் எழுந்து உதவி கேட்டான். ஆனால் விமானம் அவனை காணவில்லை. அவன் காயத்தை தொற்றாக இருக்காமல் இருக்க வலுவான ஆல்கஹால் பயன்படுத்தி சுத்தம் செய்தான். பின்னர் கையுறைகளால் அந்த காயத்தை அணைத்தான். இந்த வேதனை காரணமாக அவன் மயங்கி விழுந்து விடுவதாக இருந்தது. தாமதமாகாமல் அவன் மீன் பிடிக்க ஒரு எளிய வலை செய்து குழந்தையின் டைபரை பைட் ஆக வைத்து மீன்களை பிடிக்க ஆவலுடன் காத்தான். சில நொடிகளுக்குப் பிறகு ஒரு மீன் அந்த வலையில் சிக்கின. கடைசியில் அவன் சாப்பிடும் ஒரு நல்ல உணவு கிடைத்தது. நாட்கள் போக அவன் சிறிது உணவுகளை சேமித்து வைத்திருந்தான். அவன் விரைவில் வெளியே போக வேண்டும் என்று எண்ணி நூற்றுக்கணக்கான கடத்தல் கடிதங்களை எழுதி அவற்றை பிளாஸ்டிக் பெட்டிகளில் வைத்து கடலில் எறிந்தான். அவை நீரில் மூழ்காமல் இருக்க கடைகளுக்கு வழி பார்த்தான். குழந்தை குளிர்ந்து விடாமல் பராமரிக்க அவன் வெறுமனே ஆல்கஹால் வைத்து கொஞ்சம் சூடு பராமரித்து வந்தான். அவளுடைய தொலைபேசியில் திரை சேதமாகி திறக்க முடியாமல் போனதால் அவள் காத்திருந்தபடி கணவனைப் போல் வாழ்ந்தாள். அப்போது கணவர் அவளுக்கு ஒரு அவசர செய்தி அனுப்பினான். நான் சுட்டுவிட்டேன். அவசரமாக இருக்கின்றேன். உதவி பெற முடியாது. அவள் கண்ணீர் தாழ்த்தி அவனிடம் உயிர் வாழ்வதற்காக விரும்பினாள். அவள் மிகவும் கவலைப்படினாலும் அவள் குற்றம் சொல்லவில்லை. அதில் அவள் கணவனுக்கு குழந்தையின் பிறந்ததை பற்றிச் சொன்னாள். குழந்தைக்கு நோ நோ என்று பெயர் வைத்தாள். பிறகு அவளுடைய தொலைபேசி பேட்டரி முடிந்துவிட்டது. அதனால் அவர்கள் தொடர்பு இழந்தனர். பல நாட்கள் கழித்து நீரின் அளவு மிகவும் உயர்ந்து விட்டது. அவள் வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை எதிர்கொள்வதற்கு தயார் செய்தாள். மரங்களையும் பிளாஸ்டிக் பெட்டிகளையும் கொண்டு ஒரு ராப் கட்டினாள். அந்த பெட்டி மூழ்கினாலும் அவர்கள் மிதக்க மீண்டும் முயற்சித்தார். விரைவில் கடற்குண்டல் அவர்களுக்கு நம்பிக்கை அளித்தது. ஏனென்றால் அது நிலம் அருகில் இருப்பதாக இருந்தது. ஆனால் அந்த நல்ல நேரம் சற்று நிலைத்தது. அந்த இரவு பெட்டியில் இருந்த கசிவு சீலிங் டேப் திடீரென திறந்துவிட்டது. கடல் நீர் மெல்ல சென்று அந்த பெட்டியில் புகுந்து விட்டது. அவன் சேமித்த உணவை மீட்டெடுக்க முயன்றபோது ஒரு கயிறு அவன் காலில் சிக்கின. அவன் அதற்கு எந்த காரணமும் செய்யாமல் நீரில் கிழித்து எடுத்தான். நிறைய முயற்சிகளுக்குப் பிறகு அவன் விடுபட்டான். ஆனால் மீண்டும் அந்த நீரில் வந்தபோது குழந்தை எங்கு சென்றது என்று தெரியவில்லை. அவன் கடலில் முழு குரலில் கத்தினான். ஆனால் பொன்னான மீன் அவனைச் சுற்றியது. அந்த பொன்னான மீன் நீரை உண்டாக செய்து குழந்தைக்கு தூக்கிவிட்டது. அது குழந்தையை நொறுங்கி அழுதது. அந்த பெண் குழந்தையை கண்டுபிடித்தாள். அவளை விரைந்து மிதந்து சென்று குழந்தை சரியாக இருந்தது. பொன்னான மீன் அவளை பார்த்ததும் மறைந்து போகிறது. அவர்கள் முழு இரவு கடலில் மிதந்து சென்றனர். அந்த பெண் தன் முயற்சிகளை வெற்றியடைந்ததால் குழந்தையின் கையை பிடித்து சில மனதை தேடி வார்த்தைகளை கூறினாள். கடற்குண்டல்கள் மீண்டும் தோன்றியபோது அவள் அந்த மீன் கொண்டு வைக்கப்பட்ட டைபரைக் கொண்டு அது விரைவில் கூட்டமாக அவளிடம் வந்தது. அதேபோல் ஒரு மீனவ கப்பல் அவற்றை அடைந்து வந்தது. அந்த கப்பல் குழுவினர் அவர்கள் கடற்குண்டலின் விசித்திர செயல்பாட்டை கவனித்தனர். அவர்கள் விரைவாக கப்பலை அவர்களுக்கு கொண்டு வந்தனர். குழந்தையை கப்பலில் எடுத்துக்கொண்டு சென்றனர். கயிற்றின் வழியில் அவர்கள் அந்த பெண்ணை கண்டுபிடித்தனர். அப்போது அவள் உயிர்நிலை மிகவும் அவசரமாக இருந்தது. அதனால் அன்பான மீனவர்கள் அவளுக்கு உதவாமல் விடவில்லை.